ஆனால் பிறந்ததுலேருந்து எனக்கு நடிக்க சொல்லி கொடுத்து ஒரு டைமில் இந்த பீப் சாங்னு ஒரு சாங் வந்தப்போ ரொம்ப அந்த டைமில் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு டைம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். என் மேலே இந்த ரெட் கார்டெலாம் போடுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தது. அந்த ஒரு டைமில் வந்து நிறைய ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே பயந்தாங்க, இவரை வச்சு படம் பண்ணணுமா, எதுக்கு, தேவையா, ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது அப்படின்னு. அந்த நேரத்தில் படம் இல்லை, டைரக்டர்ஸ் யாருமே என்கிட்ட வரல. Sastra Chennai படிக்க பெஸ்டான பிளேஸ். அட்மிஷன் ஓபன் ஃபார் UG and PG. அட்மிஷன் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile. MCR Pure Cotton Club formals and casual shirts. அப்படி டக்குன்னு அப்படி பிடிக்கும்போது நான் சரி அந்த ஆக்ஷன் அப்படி பண்ணிட்டு லைட்டாக அப்படி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அப்படி ஆக்டிங் பண்ணி அப்படி நடிக்கிறேன். உடனே மணி சார் கட் 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 கட்ன்ற. ஐயோ என்னடா அது திருப்பி பிரச்சனை பண்ண போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்தாரு. மணி சார் சொல்றாரு, சிம்பு யூ நாட் ஹோல்டிங் ஹிம் ப்ராப்பர்லி மேன், ஹோல்ட் ஹிம் அப்படின்றாரு. சார் நீங்க ஜாலியா சொல்லிட்டு போயிடுறீங்க சார், எப்படி சார் கமல் சார் கருத்தை பிடிச்சி அமைக்கிறது, விளையாடுறீங்களா சார்? இல்ல அது ஸ்கிரீன்ல நல்லா தெரியுது, ஸோ யூ ஹேவ் டு டூ இட் அப்படின்ட்டாரு. இப்போ என்னன்னா திடீர்னு கமல் சார் பயங்கரமா ரியாக்ஷன் கொடுக்குறாரு. என்னடா இது, ஒருவேளை நம்ம உண்மையிலேயே அமுக்கிட்டோமா, அதனாலதான் சார் இப்படி ரியாக்ட் பண்றாரா, இல்ல உண்மையிலேயே பர்ஃபார்மன்ஸ் தான் பண்றாரான்னு எனக்கு புரியல. ஒரு 10 பேர் இருக்கிற ஒரு இடத்துல யாராவது ஒரு சில 2 பேர் நல்லவங்க இருப்பாங்க. அப்படி ஒரு சில நல்லவங்க இருக்கிறதுனால தான் இந்த உலகம் இன்னைக்கும் இயங்கிக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி அந்த ஒரு சில நல்லவங்க வந்து என் ரசிகராகவும் இருக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது. இனிமே இங்க நான் தான் ரங்கராய சக்திவேல். அவங்களும் நானும் வினை தாண்டி வருவாயா பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் நிறைய எக்ஸ்பெக்டேஷன், அதுவும் இந்த படத்துக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ட்ரெய்லரை பார்த்து நீங்கள்லாம் கொஞ்சம் ஷாக்காக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் இன்னும் வந்து நிறைய சர்ப்ரைஸ் இருக்கு அவங்க சொன்ன மாதிரி. ஸோ அதை பற்றி நாங்கள் இப்போ பேச முடியாது. படம் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் எல்லாரும் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ரஹ்மான் சார் பற்றி பேசணுன்னா நிறைய பேசிட்டே இருக்கலாம். தேங்க்யூம்மா, கொஞ்சம் பேச விடுமா. லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ. வரேன் உங்களுக்கு வரேன். ரஹ்மான் சார், தேங்க்யூ சார். ஏன்னா சின்ன வயசுலேருந்து உங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணியிருக்கேன், இப்போ வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ரஹ்மான் சாரோட எனக்கு நிறைய ட்ராவல் இருந்திருக்கு. பட் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு மொமெண்ட் எதுனா, ஒரு டைமில் இந்த பீப் சாங்னு ஒரு சாங் வந்தப்போ ரொம்ப அந்த டைமில் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு டைம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கிற ஒரு டைமில் வந்து எனக்காக வந்து அந்த டீசருக்கு வந்து ஒரு டைலாக்ல இருந்தது ஒரு டீசரு. பட் சார் வந்து ஊருக்கு போகாமல் இருந்து இல்லை நம்ம எதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் போட்டு ஒரு டீசரை ரெடி பண்ணி ரிலீஸ் பண்ண சாங் தான் தள்ளி போகாதே. ஸோ அதை என்றைக்குமே மறக்க மாட்டேன். எனக்காக நிறையா செஞ்சுருக்கீங்க சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் அப்பா படத்துக்கு அப்புறம் நான் வந்து வெளியில் வந்து ஒரு படத்தில் பாட்டு பாடினேன்னா எனக்கு ஃபஸ்ட்டு சான்ஸ் கொடுத்தது ரஹ்மான் சார் தான். ஸோ அது ஏன் நான் இன்னைக்கு சொல்கிறேன்னா, அவர் என்ன நினச்சி எனக்கு கொடுத்தாருன்னு தெரியல. இது வரைக்கும் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா தெரியல, ஹிந்தி வரைக்கும் பாடியிருக்கேன். கிட்டத்தட்ட 150 சாங் பாடியிருக்கேன் சார் உங்களால். தேங்க்யூ ஸோ மச் சார். மணி சாரை பற்றி சொல்லணுன்னா, அவங்க யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா, அஞ்சலின்னு ஒரு படம் எடுத்தார் மணி சார். அந்த அஞ்சலி படத்தில் வந்து படம் ஃபுல்லாகவே சின்ன பசங்கள்லாம் நடிச்சிருப்பாங்க. அப்போ வந்து
அந்த அஞ்சலி பாப்பாவோட பிரதரா வந்து ஒரு சின்ன பையன், தெலுங்கு ஆக்டர் அவர் வந்து சார் வந்து மணி சார் வந்து காசு பண்ணியிருப்பாரு. அப்போ நான் அந்த படம் பார்த்துட்டு ஓன்னு அழுவ ஆரம்பிச்சிட்டேன் வீட்டில் எங்கள் அப்பா கிட்ட. ஏன் என்ன மணி சார் இந்த படத்துக்கு கூப்பிடல, நானும் இதே வயசு தானே, நான் இங்கே தானே நடிச்சிட்டு இருக்கேன், ஏன் அவர் என்னை கூப்பிடல அப்படின்னு சொன்னேன். இல்லைப்பா, அது படத்துக்கு ஏற்ற மாதிரி இருந்திருக்கும், மேபி வேற ஏதாவது ரீசன் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சின்ன பையன்றதுனால என்ன ஆறுதல் படுத்தினாங்க. அப்போ நான் நினைச்சேன், சரி இவர் நம்மளை கூப்பிடவே மாட்டார் போல் இருக்கு, இவருக்கும் நம்மளுக்கும் செட்டே ஆகாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா நான் வளர்ந்ததுக்கு அப்புறம் நடிச்ச படங்கள்லாம் உங்களுக்கு தெரியும், எல்லாம் மசாலா படம் தான் நம்ம பண்ணது பூராவே. ஸோ அப்படி இருக்கிற ஒரு டைம்ல வந்து உங்க எல்லாருக்குமே தெரியும், என் மேல இந்த ரெட் கார்ட்லாம் போடுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தது. அந்த ஒரு டைம்ல வந்து நிறைய ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே பயந்தாங்க, இவரை வச்சு படம் பண்ணணுமா, எதுக்கு, தேவையா, ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது அப்படின்னு. அந்த நேரத்தில் படம் இல்லை, டைரக்டர்ஸ் யாருமே என்கிட்ட வரல. அப்போ ஒரு ஃபோன் கால் வருது மெட்ராஸ் டாக்கீஸ்ல இருந்து, இந்த மாதிரி மணி சார் உங்களை மீட் பண்ணணும்னு சொல்றாரு அப்படின்னு. எனக்கு வந்து உண்மையிலேயே மணி சார் தான் கூப்பிடுறாங்களா இல்லை இவங்க ஏதாவது நம்மளை கூப்பிட்டு காமெடி கிமெடி பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சின்ன டவுட்டாகவே இருந்தது. போனதுக்கப்புறம் மணி சாரை பார்த்துட்டு சார் கிட்ட கேட்டேன், சார் உண்மையிலேயே நீங்க தான் கூப்பிட்டீங்களா இல்லை இவங்களா என்னை கூப்பிட்டுட்டாங்களான்னு. இல்லை நான் தான் கூப்பிட்டேன்னு சொன்னாரு. எனக்கு என்னன்னா, அந்த நேரத்தில் யாருமே என்னை வச்சு படம் பண்றதுக்கு எல்லாருமே பயப்படும் போது பயப்படாம தைரியமா இந்த பையனை நம்பி நம்ம இந்த படத்துல எடுக்கலான்னு ஒரு நம்பிக்கை வச்சு என்ன கூப்பிட்டீங்களா சார், என்னைக்கும் மறக்க மாட்டேன் மணி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். செக்கச்சவந்த வானம் மட்டும் இல்லை, எல்லா படமும் ஃபர்ஸ்ட் மணி சார் வந்து என்னை கூப்பிட்டு கதை சொல்லியிருக்காரு. பொன்னியின் செல்வனுக்கும் கூப்பிட்டாரு, ஒரு சில விஷயங்களால என்னால் பண்ண முடியல. அதுக்கப்புறம் தக் லைஃப்லையும் கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் மணி சார் கூப்பிட்டாரு. அப்பவும் என்னால் ஒரு கெட்டப் ப்ராப்ளம் இருந்ததுனால பண்ண முடியாமல் இருந்தது. பட் அகெயின் திரும்பவும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. அதுவும் சாதாரணமாக வரல, கமல் சாரோட சேர்ந்து இவ்வளோ பெரிய படத்தில் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. ஸோ இறைவனுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் மணி சார் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல், என்னோட காட்ஃபாதர் மட்டும் இல்லை, எனக்கு ஒரு குரு மாதிரி. தேங்க்யூ சார், இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த படத்தில் இப்படி ஒரு கேரக்டர் கொடுத்ததுக்கு நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூம்மா. பேசுகிறவங்க அப்படி love you. கமல் சார் பத்தி பேசணும்னா நிறைய பேசிட்டே இருக்கலாம். பட் என்னன்னா, அவர்கிட்ட கத்துக்கிறதுக்கு நிறைய இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஒரு குருவா நம்ம அவரை பார்க்குறோம். பட் கமல் சார் சொல்றாரு, நோ ஐ எம் ஸ்டில் அ ஸ்டூடெண்ட் அப்படின்றாரு. ஸ்டூடெண்டா இருந்தாலும் திறமையான ஸ்டூடெண்ட் கிட்ட, ஒரு பயங்கரமான ஸ்டூடெண்ட் கிட்ட கத்துக்கிறதுல தப்பே இல்லை சார். நீங்க ஸ்டூடெண்டா இருந்தாலும் நாங்க உங்ககிட்ட தான் கத்துப்போம். இந்த படத்துல வந்து ஒரு சீன் இருக்கு, மணி சார் கோச்சிக்க மாட்டாருன்னா நான் சொல்றேன். ஸோ என்னன்னா, நீங்க பார்த்துருப்பீங்க, அந்த மழையில வந்து கொடை பிடிச்சிட்டு அந்த 16 அடி பஞ்சா அந்த ஒரு சீன் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த சீன் ஷூட் பண்ணும்போது மணி சார் வந்து என்கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு டைலாக் இருக்கு, இது இப்படி பேசிருங்கன்னு. அது என்னன்னா, நான் வந்து கமல் சார் மாதிரி அவர் வாய்ஸ்ல அவரை இமிட்டேட் பண்ணி பேசணும். ஸோ எனக்கு என்னன்னா, சரி ஓகே, பட் கமல் சார் பக்கத்துல இருக்காரு, அவரை வச்சுக்கிட்டு எப்படிடா நம்ம அவரை மாதிரி பேசுறது, இவரு வேற இப்படி சொல்றாருன்னு சொல்லிட்டு சரி சார் சொல்லிட்டு டேக் போயிட்டாரு சார். போனதுக்கு அப்புறம் நாங்க நின்றுட்டு இருக்கேன், ஆக்ஷன் அப்படின்னா இந்த மாதிரி அப்படின்னு டைலாக் பேசாம ஒரு மாதிரி மஃபில்டா பண்ணிட்டேன். அங்கிருந்து மணி சார் ஏய் சும்பு அப்படின்ட்டு கத்திட்டு ஓடி வர்றாரு. ஐயோ மாட்டி விட போறாரு போல் இருக்கு அப்படின்ட்டு இப்படியே யோசிச்சுட்டு இருக்கேன். கிட்ட வந்துட்டு ஏன் பேச மாட்டேங்கிற டைலாக்ன்றாரு. சார் இல்ல சார், டப்பிங்ல பாத்துக்கலாம் சார், எப்படி சார் கமல் சார் முன்னாடி அவர் மாதிரி அதெல்லாம் இல்லை, நீ பேசுன்னு சொல்லி நேரா போய் கமல் சார் கிட்ட சொல்லிட்டாரு. அவரு வேற என்ன பாக்குறாரு, சரி என்னடா அது முன்னாடி இப்படி பண்ண சொல்றாருன்னு. அப்புறம் கமல் சார் வந்து நீங்க நம்ப மாட்டீங்க, இப்படி பண்ணுங்கன்னு அவரு எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அந்த மாதிரி பண்ணேன்.
ஒரு டாஷும் வேணாம் போடா அப்படின்னு சொல்லி அந்த டைலாக் வரும். ஸோ அதை நீங்க படத்துல பார்க்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு ஷாட் நீங்க பார்த்துருப்பீங்க ட்ரெய்லர்ல, கமல் சாரோட கழுத்தை நான் பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி, இந்த பக்கம் கமல் சார் என்னோட கழுத்தை பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஷாட்டு. நம்மளுக்கு சாதாரணமாகவே சாரோட நடிக்கணும்னா ஒரு சின்ன டென்ஷன் இருக்கும். இதில் இந்த மாதிரி வேற ஒரு ஷாட் வச்சிட்டாரு மணி சார். ஸோ என்னடா பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. சரி ஓகே பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் டேக் ரெடி ஆயிடுச்சு ஷாட்டுக்கு. கமல் சார் கிட்ட கேட்டு, சார் இந்த மாதிரி இப்படி பிடிப்பேன் ஓகே தானே சார்னா, அவரு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டாரு. சரி ஓகே ரெடி அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஷன் அப்படின்ட்டாரு. நான் அப்படி டக்குன்னு அப்படி பிடிக்கிறேன். பிடிக்கும்போது நான் சரி அந்த ஆக்ஷன் அப்படி பண்ணிட்டு லைட்டாக அப்படி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அப்படி ஆக்டிங் பண்ணி அப்படி நடிக்கிறேன். உடனே மணி சார் கட் 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 கட்ன்றாரு. ஐயோ என்னடா அது திருப்பி பிரச்சனை பண்ண போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்தாரு. மணி சார் சொல்றாரு, சிம்பு யூ நாட் ஹோல்டிங் ஹிம் ப்ராப்பர்லி மேன், ஹோல்ட் ஹிம் அப்படின்றாரு. சார் நீங்க ஜாலியா சொல்லிட்டு போயிடுறீங்க சார், எப்படி சார் கமல் சார் கருத்தை பிடிச்சி அமுக்கிறது, விளையாடுறீங்களா சார்? இல்ல அது ஸ்கிரீன்ல நல்லா தெரியுது, ஸோ யூ ஹேவ் டு டூ இட் அப்படின்ட்டாரு. சரி இவர் விடமாட்டார் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே ரெண்டாவது டேக் வரும்போது திருப்பி டக்குன்னு அப்படி பிடிக்கிறேன். இப்போ என்னன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஒரு பவர் கொடுத்து அப்படி லைட்டா அப்படி பிடிச்சி ஃபேஸ்ல எல்லாம் இப்படி கொஞ்சம் எல்லாம் பண்றேன் அப்படி எக்ஸ்ட்ரா. சரி பார்த்துட்டு விட்டுருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பவும் விட மாட்டேங்கிறாரு. கட் 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 கட்டுன்றாரு. என்னடா இது திருப்பி கட் கட் கட்டுன்றாரே என்னன்னா இதுன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல. சரி ஓகே இந்த வாட்டி எனக்கு தெரிஞ்சு போச்சு, இதுக்கு மேல நம்ம வந்து கழுத்தை ஒழுங்கா பிடிக்கலன்னா இவர் நம்ம கழுத்தை பிடிச்சிருவாரு. ஸோ அதனால இந்த டேக்கை பிடிச்சிருவோன்னு சொல்லிட்டு கமல் சார் கிட்ட கூட, சார் கொஞ்சம் அப்படி ஃபாஸ்டா பிடிப்பேன் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அப்படின்னா, கமல் சார் பரவாயில்ல நீங்க பண்ணுங்க அப்படின்ட்டாரு. இப்போ சரி ஓகே ரெடி ஆக்ஷன் அப்படின்ட்டாரு. டப்புன்னு பிடிச்சி அப்படிலாம் பண்ணி அப்படி கை அப்படி பிடிச்சிட்டு இருக்கேன். இப்போ என்னன்னா திடீர்னு கமல் சார் பயங்கரமா ரியாக்ஷன் கொடுக்குறாரு. என்னடா இது, ஒருவேளை நம்ம உண்மையிலே அமுக்கிட்டோமா, அதனாலதான் சார் இப்படி ரியாக்ட் பண்றாரா, இல்ல உண்மையிலே பர்ஃபார்மன்ஸ் தான் பண்றாரான்னு எனக்கு புரியல. அவர் ஒண்ணு இப்படி ஏதோ ஒண்ணு பண்றாரு. எனக்கா ஐயோ இப்ப விட்டோம்னா மணி சார் திருப்பி ஒன் மோர் கேட்பாரு, உண்மையிலே அமுக்கணும்னா கமல் சார் கோச்சுப்பாரு. என்னடா பண்றதுன்னு 1 செகண்ட் ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் லைட்டா அப்படி இது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த சீன் ரொம்ப நல்லா வந்தது. சாரி கமல் சார், கொஞ்சம் உங்களை அப்படி பிடிச்சிட்டு நினைக்கிறேன், மன்னிச்சிருங்க, எல்லா காரணமும் மணி சார் தான். ஸோ லவ் யூ. அண்ட் கமல் சாரோட ஒர்க் பண்ண இந்த ஜேர்னி ஒரு அருமையான ஜேர்னி, நிறைய கற்றுக்க முடிஞ்சது. பொதுவாக வந்து நான் படங்கள் ஷூட்டிங் போகும்போது புது ஆக்டர்ஸ் இல்லை புதுசான யாராவது வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து நம்ம கூட டான்ஸ் ஆடும்போதோ இல்லை பெர்ஃபார்ம் பண்ணும்போதோ ஒரு விஷயம் சொல்லுவாங்க, உங்களோட பெர்ஃபார்ம் பண்ணும்போது கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி, கொஞ்சம் நர்வஸாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்போ நான் நினைப்பேன், ஒரு வேளை சும்மா நம்மளுக்காக சொல்கிறாங்க போல் இருக்கு நர்வஸாக இருக்குது அப்படின்லாம். அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து கமல் சாரோட போய் நடிக்கும்போது இத்தனை நாளும் அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்றது எனக்கு அப்போதான் புரிஞ்சுது. அப்படியே நெஞ்செல்லாம் படப்படன்னு ஆயிடுச்சு. பட் அவர் அவ்வளோ அழகா, அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அதெல்லாம் தூக்கி ஓரம் வச்சுட்டு இந்த கேரக்டர் நீங்கள் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணோம், உங்களுக்காக இவ்வளோ நல்ல ஒரு கேரக்டர் மணி சார் கொடுத்துருக்காரு, தைரியமாக பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு தன்னம்பிக்கை கொடுத்தாரு. தன்னம்பிக்கை கொடுத்தது மட்டும் இல்லை, நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, அவருக்கு பக்கத்தில் ஈக்குவலாக நடிக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுத்துருக்காரு. தேங்க்யூ கமல் சார், என்னைக்கு மறக்க மாட்டேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த இடத்துல வந்து நான் ஒரு நன்றியை சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல கொஞ்சம் நான் என்னுடைய தந்தை திரு டி ராஜேந்தர் அவர்களுக்கும் உஷா ராஜேந்தர் அவர்களுக்கும் இங்க நான் வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா, சின்ன வயசுல எல்லா பசங்களுக்கும் சாக்லேட் வாங்கி கொடுப்பாங்க, வெளில கூட்டு போவாங்க, படத்துக்கு கூட்டு போவாங்க, பீச்சுக்கு கூட்டு போவாங்க, விளையாட சொல்லுவாங்க, இல்லை படிக்க சொல்லுவாங்க. ஆனா பிறந்ததுல இருந்து எனக்கு நடிக்க சொல்லி கொடுத்து பிறந்ததுலேருந்து எனக்கு நடிக்க சொல்லி கொடுத்து, அப்போ வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், என்னடா இவங்க நம்மளை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்களே, மற்ற பசங்கள்லாம் வந்து ஜாலியா
ஜாலியாக இருக்கும்போது நம்ம மட்டும் டெய்லி ஒரு பக்கம் ஷூட்டிங்கு, இன்னொரு பக்கம் ஷூட்டிங்கு, ஒரு பக்கம் வந்து படிக்கணும். ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் சின்ன வயசுல. அப்பெல்லாம் நினைப்பேன், ஏன் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு 40 வருஷம் கழிச்சு கமல் சரோட நடிக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது எல்லாரும் சொல்றாங்க, சிம்பு வந்து சின்ன வயசுல இருந்தே ரொம்ப இந்த சினிமாவில் வந்து அவருக்கு பாட தெரியும், ஆட தெரியும் எல்லாமே சொல்லும்போது அதுக்கு எல்லாமே காரணம் என்னோட அப்பா அம்மா. அவங்க தான். தேங்க்யூ அம்மா, தேங்க்யூப்பா. ஸோ இன்னைக்கு வந்து எங்கள் அப்பாவை நான் வர வேணாம்னு சொன்னேன் இந்த ஆடியோ லான்ச்சுக்கு. ஏன்னா அவர் எமோஷனல் ஆகிடுவார் அப்போ அப்படின்னு நினச்சிட்டு அவரை வர வேணாம்னு சொன்னேன். கடைசியில் இப்போ நான் எமோஷனல் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. சாரி. ஸோ தேங்க்யூ கமல் சார். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைலாக் இருக்கு, இனிமே இங்க நான் தான் ரங்கராய சக்திவேல்னு. அந்த டைலாக் வந்ததுக்கு அப்புறமா சோஷியல் மீடியால எல்லா இடத்துலையும் வந்து நான் ஒரு விஷயம் பார்க்குறேன். கமல் சாருக்கு அப்புறம் இவர் தான் அந்த இடத்த பிடிக்க போறாரு. ஸோ கமல் சார் வந்து இவருக்கு அந்த இடத்த வந்து இது பண்ணியிருக்காரு அப்படின்லாம் சொல்றீங்க. நான் வந்து ஒன்னே ஒன்று சொல்லணும்னு ஆசைப்படுறேன். தேவர் மகன் ஒரு படம் இருக்கு. அந்த தேவர் மகன் படத்துல வந்து சிவாஜி சாரும் கமல் சாரும் நடிச்சிருப்பாங்க. அப்போ சிவாஜி சார் கூட கமல் சார் நடிச்சதுனால இட் டசன்ட் மீன் சிவாஜி சார் இடத்துல போய் கமல் சார் உட்காந்துக்கிட்டாருன்னு அர்த்தம் கிடையாது. ஃபர்ஸ்ட் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதோட அர்த்தம் என்னன்னா, சிவாஜி கணேசன் சார் அவர் ஒரு மிகப்பெரிய லெஜெண்ட். அவர் இடத்த யாராலையும் பிடிக்க முடியாது. அவருக்குன்னு ஒரு இடத்த அவர் வந்து கிரியேட் பண்ணி வச்சிட்டாரு. ஆனா அதே மாதிரி கஷ்டப்பட்டு உழைச்சு நடிச்சு நெட்டையா குட்டையா அழகா அசிங்கமா விதமான கேரக்டர் நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளோ உழைப்பை போட்டு கஷ்டப்பட்டு தான் அவர் அந்த இடத்துக்கு வந்தாரே தவிர சும்மா அப்படி வந்து அவருக்கு அப்புறம் நான் அவர் உட்காரல. அதுதான் நம்ம உலக நாயகன் கமல் சார். ஸோ யாரோட இடமும் யாருக்கும் அப்படி ஈஸியா கிடைச்சிடாது, அதுக்காக உழைக்கணும். ஸோ இந்த படத்துல வந்து கமல் சாருக்கு வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் அந்த டைலாக்கை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னா, கமல் சார் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, இனிமே வர ஜென்ரேஷனுங்க என் மேல ஏறி போங்க, என் ஷோல்டர்ல நீங்க நில்லுங்க, என் ஷோல்டர்ல இருந்து நான் உங்களை தூக்கி விடுறேன்னு. சார், நான் உங்களை ஒரு ஏணிப்படியா தான் சார் பார்க்குறேன். அந்த ஏணியா நீங்க இருந்து என்னை ஏறி போங்க அப்படின்ற மாதிரி தான் நான் அதை எடுத்துக்கிறேன். உங்க மேல கால் வச்சு உங்களை மிதிச்சு போல சார், உங்களை மதிச்சு தான் சார் போறோம். இப்படி ஒரு பெருந்தன்மை அடுத்த தலைமுறை வரணும் அப்படின்ற அந்த பெருந்தன்மை நிறைய பேருக்கு வராது. we have a lot to learn from you sir. thank you so much sir. நான் இதை வந்து ஸ்டேஜுக்காக சொல்ல, கண்டிப்பா இதை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். அதே மாதிரி நீங்க எப்படி மணி சாரும் சரி நீங்களும் சரி இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து எனக்கு ஒரு இடம் கொடுத்துருக்கீங்க. உங்களோட பேரை வந்து காப்பாத்துற மாதிரி நான் மேலும் 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 உழைச்சு அதுக்கான ஒரு தகுதியான ஒரு பர்சனா நான் ஃபியூச்சர்ல கண்டிப்பா வருவேன்றத உங்களுக்கு நான் இன்னைக்கு சொல்லிக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ரசிகர்கள், நான் சொல்லியிருந்தேன் உங்களை கண்டிப்பா பெருமைப்படுத்துற மாதிரி இனிமே நடந்துப்பேன்னு சொல்லி. அதுக்கான ஒரு ஆரம்பமாக தான் நான் இந்த படத்தை பார்க்குறேன். தக் லைஃப் வில் பி த பிகினிங். ஸோ தேங்க்யூ ஸோ மச். காலதாமதம் கொஞ்ச நாள் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, கவலைப்படாதீங்க. இனிமே காலதாமதம் இல்லாமல் நடக்கணும்னு பார்த்துக்கிறேன். எல்லாரும் கேட்பாங்க, உங்களுக்கு எப்படி சார் இவ்வளோ லாயலான ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி.
நான் சொல்லுவேன் என்னன்னா, ஒரு 10 பேர் இருக்கிற ஒரு இடத்துல யாராவது ஒரு சில 2 பேர் நல்லவங்க இருப்பாங்க. அப்படி ஒரு சில நல்லவங்க இருக்கிறதுனால தான் இந்த உலகம் இன்னைக்கும் இயங்கிக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி அந்த ஒரு சில நல்லவங்க வந்து என் ரசிகராகவும் இருக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல உள்ளங்கள் எனக்கு ரசிகர்களா கிடைச்சதுக்கு நான் இறைவனுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தக் லைஃப் படத்தை பற்றி நான் பெருசாக பேச வேணாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக படம் பேசும். ஜூன் 5th ரிலீஸ் ஆகுது. உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டும் அன்பும் ஆதரவும் இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். எப்பவுமே சொல்லிட்டு திரையில மட்டும் நடிச்சிட்டு தரையில நடிக்காத ஒரு மனிதர். நீங்க என்ன பண்ணாலும் சரிண்ணா, இந்த சத்தம் இப்படி கேட்டுக்கிட்டே இருக்கும். அது காரணம் உங்களோட ஹானஸ்டி மட்டும்தான். அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இப்படி ஒரு மாசான ஒரு மேடை எங்களுக்கு ஒரு ஆசனை. நாங்க இத்தனை ஆயிரம் பேர் சேர்ந்திருக்கோம். இனிமே இங்க நான் தான்ற டைலாக் நீங்க அங்க இருந்து சொல்லணும்னு, அதை நாங்க இங்க இருந்து கேட்கணும் எங்களுக்காக. கமல் சார், மணி சார், இனிமே இங்க நான் தான் ரங்கராய சக்திவேல். Thank you so much, STR. We love you so much. சாதாரணமாலாம் வரல, வேற மாதிரி வந்து. Sastra Chennai, படிக்க பெஸ்டான பிளேஸ். அட்மிஷன் ஓபன் ஃபார் UG and PG. அட்மிஷன் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile. MCR Pure Cotton Club, formals and casual shirts.